சிபில் ஸ்கோர் நன்றாக இருந்தாலும் வங்கி கடன் ஏன் நிராகரிக்கப்படுகிறது? இந்த கேள்வி இன்று ஆயிரக்கணக்கான கடன் விண்ணப்பதாரர்களின் மனதில் எழும் ஒரு பெரிய சந்தேகமாக மாறியுள்ளது. சிபில் ஸ்கோர் 750க்கு மேல் இருந்தும் வங்கி லோன் ரிஜெக்டட் எனும் செய்தி வந்தால் அதற்கு பின்னால் என்ன காரணம் இருக்கிறது? இன்று நாங்கள் அதை முழுமையாக உங்களுக்காக விளக்கப் போகிறோம். வங்கிகள் பார்க்கும் உண்மையான காரணிகள் என்ன, உங்கள் கடன் அனுமதிக்க தடைபடுவது எதனால் என்பதை ஒவ்வொன்றாக புரிந்து கொள்வோம். எனவே அனைவரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். சிபில் ஸ்கோர் என்பது ஒரு நபரின் கடன் நம்பகத்தன்மையை அளக்கும் ஓர் எண் ஆகும். அது 300 முதல் 900 வரை மாறுபடும் எண். அதிகமாக இருக்கும் பொழுது அந்த நபர் கடன் திருப்பிச் செலுத்தும் நம்பிக்கை அதிகம் என்று வங்கிகள் கருதும். பொதுவாக 750க்கு மேல் ஸ்கோர் இருந்தால் நல்ல கிரெடிட் ஸ்கோர் என கருதப்படுகிறது. ஆனால் வங்கிகள் சிபில் ஸ்கோரை மட்டும் பார்ப்பதில்லை. இது ஒரு ஆரம்ப குறியீடே. நிதி நிறுவனங்கள் உங்கள் வாழ்க்கை முறை, வருமானம், பண ஒழுங்கு, கடன் பழக்கம், வேலை நிலை ஆகியவற்றை விரிவாக ஆராய்கின்றன. நீங்கள் நினைப்பது போல சிபில் ஸ்கோர் உயர்வாக இருப்பது மட்டும் கடனை உறுதி செய்யாது. வங்கிகள் கடன் வழங்குவதற்கு முன் 4 முக்கிய கேள்விகளை அவர்கள் கேட்கிறார்கள். 1. இந்த நபர் கடனை திருப்பி செலுத்தும் திறன் உள்ளவரா? 2. வருமானம் எவ்வளவு நிலையானது? 3. ஏற்கனவே எவ்வளவு கடன் இவர்களுக்கு இருக்கிறது? 4. எதிர்காலத்தில் கடன் திருப்பி செலுத்துதல் சீராக நடைபெறும் என்ற நம்பிக்கை உள்ளதா? இந்த 4 கேள்விகளுக்கான பதில்கள் தான் கடன் அனுமதிக்கும் முக்கிய முடிவாக அமைகிறது. வங்கி கடன் நிராகரிக்கப்படும் முக்கிய 10 காரணிகள் என்னென்ன என்பதை பற்றி இப்பொழுது பார்க்கலாம். 1. உயர் கடன் வருமான விகிதம். உங்கள் மாத வருமானத்தில் பெரும்பகுதி ஏற்கனவே கடன் திருப்பி செலுத்துவதற்கே செல்கிறதா? அப்படியானால் புதிய கடனுக்கு வங்கிகள் தயங்கும். உதாரணமாக, மாத வருமானம் 40,000 என்றால் இஎம்ஐ 20,000 தாண்டக்கூடாது. வேலை நிலை வருமானம் உறுதியற்றது. சமீபத்தில் வேலை மாறியுள்ளீர்களா அல்லது செல்ஃப் எம்ப்ளாய்டு ஆலாம்? வருமானம் சீராக வரவில்லையா? அப்படியானால் வங்கிகள் அதை ஆபத்தான விண்ணப்பம் என கருதும். தவறான கட்டண வரலாறு. சிபில் ஸ்கோரில் ஒரு தவறான இஎம்ஐ, கிரெடிட் கார்டு டிலே கூட பெரும் பாதிப்பு ஏற்படுத்தும். அந்த புள்ளிகள் வங்கிகளுக்கு இவர் முன்பு தவறியவர் என்ற எச்சரிக்கை சிக்னலாக அமையும். பல கடன்கள் ஒரே நேரத்தில். ஏற்கனவே பல கடன்கள் உங்களிடம் இருந்தால் புதிய கடன் வாங்கும் பொழுது வங்கிகள் இவர்களுக்கு கடன் சுமை அதிகம் என முடிவு செய்யலாம். குத்தகை சொத்து பத்திரங்கள் இல்லாமை. பெரிய கடன்களுக்கு வங்கிகள் அடமானம் எதிர்பார்க்கும். அது இல்லை என்றால் உங்கள் விண்ணப்பம் நிராகரிக்கப்படும் வாய்ப்பு அதிகம். தவறான தகவல்கள், ஆவண பிழைகள். பேன் நம்பர் தவறு, முகவரி பொருந்தவில்லை, சம்பள சான்று சரிபார்க்க முடியவில்லை என்றால் கூட லோன் ரிஜெக்ட் ஆகும். அடுத்து நிதி ஒழுங்கின்மை. பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் அதிகமான ஏடிஎம் வித்ட்ரால்ஸ், பவுன்ஸ், நெகட்டிவ் பேலன்ஸ் எல்லாம் வங்கிகளுக்கு எச்சரிக்கை சின்னம் ஆகும். குறைந்த வயது, அதிக வயது. 18 வயதிற்கு குறைவாகவோ அல்லது 60 வயதிற்கு மேல் இருப்பவர்களுக்கோ சில கடன்களுக்கு தகுதி பெற முடியாது. பல கடன்களுக்கு ஒரே நேரத்தில் விண்ணப்பித்தல். பல வங்கிகளுக்கு ஒரே நேரத்தில் விண்ணப்பிப்பது கிரெடிட் ஹங்கரி பிஹேவியர் என கருதப்படும். வங்கிகள் உள்துறை விதிகள். ஒவ்வொரு வங்கியும் தங்களுக்கான ரிஸ்க் பாலிசி வைத்திருக்கும். ஒரு வங்கியின் ரிஜெக்ட் ஆன விண்ணப்பம் மற்ற வங்கியில் அப்ரூவல் பெறுவது சாத்தியம். அப்படியானால் கடன் நிராகரிப்பை தவிர்க்க நாம் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி இப்பொழுது பார்க்கலாம். சிபில் ஸ்கோரை சீராக பராமரிக்க வேண்டும். தவறான இஎம்ஐ இல்லாமல் நேரத்தில் பணத்தை செலுத்த வேண்டும். அவசரமாக புதிய கடன்கள் எடுக்க வேண்டாம். வங்கி கணக்கில் குறைந்தபட்ச இருப்பை நிலைநிறுத்த வேண்டும். சம்பள சீட்டு, ஐடி ரிட்டர்ன் போன்ற ஆவணங்களை புதுப்பித்த நிலையில் வைத்திருங்கள். ஒரே நேரத்தில் பல வங்கிகளில் விண்ணப்பிக்க வேண்டாம். கிரெடிட் கார்டு லிமிட்டை முழுதாக பயன்படுத்த வேண்டாம். 30% மட்டுமே பயன்படுத்துவது நல்லது. வங்கிகளுக்கு உங்கள் நிதி ஒழுங்கை நம்பிக்கை அளிக்கும். நீங்கள் எவ்வளவு நம்பகத்தன்மையுடன் இருப்பீர்கள் என்பதை அவர்கள் புள்ளி விவரங்களால் அளவிடுவார்கள். நிதி நிபுணர்கள் கூறும் பொழுது சிபில் ஸ்கோர் ஒரு என்ட்ரி டிக்கெட் மாத்திரமே. கடன் அரங்கிற்குள் செல்ல இது உதவும். அதனால் வாய்ப்பு கிடைக்கும், அவ்வளவுதான். ஆனால் கடன் பெறுவது உங்கள் நிதி ஒழுங்கு, நிலைத்தன்மை மற்றும் நம்பகத்தன்மை ஆகியவற்றால் தான் முடிவு செய்யப்படும் என்கிறார்கள். வங்கிகள் இப்பொழுது ஏஐஐ ஆதாரமான மதிப்பீட்டு முறைமைகளை பயன்படுத்துகின்றன. அதாவது உங்கள் செலவு முறை, ஆன்லைன் பரிமாற்றம், யூபிஐ பழக்கம் என அனைத்தும் கண்காணிக்கப்படுகின்றன. எனவே நிதி ஒழுங்கை வளர்த்து கொள்வதுதான் நீண்டகால நன்மை. சுருக்கமாக சொன்னால் சிபில் ஸ்கோர் நல்லது, அவசியம், ஆனால் போதுமானது அல்ல.
அது ஒரு நுழைவு வாசல். ஆனால் கடன் பெறும் திறனை நிர்ணயிப்பது உங்கள் நிதி ஒழுங்கும் நம்பகத்தன்மையுமே ஆகும். வங்கிகள் நம்பிக்கை வைக்கும் அந்த ஒரு பெயராக இருக்க நீங்கள் கடனை பெறுவதற்கான நிதி ஒழுங்கை இன்று முதலே உருவாக்கிக் கொள்ளுங்கள். நன்றி.